அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஞ்சந்தன் பழனிசாமி கேரளிலிருந்து. இப்போ இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் அட்வைஸ், அறிவுரை, ஒரு கணவன் மனைவிக்கோ இல்லை நண்பர்களுக்குள்ளேயோ ஒத்து வரல அப்படின்னா உடனே வெளியே வந்துரு, இல்லை பிரேக்கப் பண்ணிடு, இல்லை டிவோர்ஸ் பண்ணிடு. இந்த மாதிரி அட்வைஸ் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன் நீங்கள் கூட அதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இதுக்கு முக்கியமாக 2 காரணங்கள் நம்ம பார்க்கலாம். இன்டாலரன்ஸ் அண்ட் இம்பேஷன்ஸ், சகிப்புத்தன்மையின்மை அண்ட் பொறுமையின்மை. முன்னாடி காலத்தில் கணவனை பற்றி மனைவியோ மனைவியை பற்றி கணவனோ தெரிஞ்சுக்காம திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற விழிப்புணர்வில், இப்போ இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஒருத்தவங்களை பற்றி தெரியாமல் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே ரொம்ப குறைவு தான். ஆனால் அப்படி இருந்து ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளேயோ இல்லை உறவு முறைக்குள்ளேயோ போகிறாங்க அப்படின்னா ஒரு அவசரம் தான். இவங்க விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, இது கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பயத்தில் ஒருத்தவங்களை பற்றி தெரியாமையே அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் உள்ளுக்க போகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமே வெளியே வர்றதுக்கு தான் இங்கே நிறையா பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே குறைகள் இல்லாத மனிதனே கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு 10 நல்ல குணம் இருக்குது, ஒரு 2 உங்களுக்கு ஒத்து போகாத ஒரு குணம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 2 குணத்தை உங்களால் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்த ஆழ்ந்து யோசிங்க. இல்லை அந்த 2 குணம் தான் மற்ற 10 குணங்களை தாக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்குள்ளே நீங்கள் வரலாம். இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, இங்கேயே தங்க விலையும் வைரம் விலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அது பூமிக்குள்ளே எவ்வளோ ஆழமாக டீப்பாக இருக்கோ அதை எடுக்கிறதுக்கும் உரிய வேலைப்பாடுகள், அதை பாலிஷ் பண்ணுறக்குரிய வேலைப்பாடுகள், அதை சந்தைக்கு கொண்டு வர வேலைப்பாடுகள், இதெல்லாம் தாண்டி தான் நம்ம கையிலே கிடைக்குது. அதனால தான் அது அவ்வளோ விலை விற்கிது. அதே மாதிரி தான் உறவு முறையும். எவ்வளோ நாட்கள் எவ்வளோ ஆண்டுகள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அவங்கள பற்றி புரிதல் நமக்கு வரும். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர்றதே பின்னாடி ஒரு ஆளோடு தான் வர்ற மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க, இப்படி ஒரு இடமா தாவி போகும்போது ஒரு இம்பேஷன்ஸ், ஒரு பொறுமையின்மை, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு அமைதியின்மை, இது எல்லாமே மனசில் தங்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்குமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாத நிலைமைக்கு தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. அதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து அதை ஏற்றுக்க முடியுமாங்கிறது ஃபஸ்ட்டு ஆழ்ந்து யோசிங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேவைப்படுற குறிப்பை நீங்கள் பகிருங்க. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.